அடித்து கொண்டிருக்கிறேன். வசந்த் வந்து பூங்கொண்டுக்கு வந்து தண்ணி அடித்து கொண்டிருக்குது. ஏனண்டா ஒரு சம்பல் உண்டு வெள்ளாரையில வித்தியாசமா இன்றைக்கு செய்ய போறோம். மூளை வளர்ச்சிக்கு நல்ல ஞாபக சக்தி எல்லாம் இருக்கலாம். மெயினா கரைக்கு இப்படி விட்டு வாசத்துடன் கணவாய் கறி அனைவருக்கும் வணக்கம். நானும் கருப்பு ரோஜா கழிப்பு சோயா. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சனுங்க நிற்கிறோமே. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நான் வந்து காலம் கிளம்பி நான் வசந்த் எஞ்சமாக தந்துக்குட்டியெல்லாம் சேர்ச்சிக்கு போயிட்டு இருக்காரு. அம்மா நிற்கிறா. வேலைக்கு வந்துட்டீங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்றைக்கு சேர்ச்சிக்கு போகிறேன். அப்போ அம்மா அப்பாவுக்குன்னு வந்து விவராந்தில் இருக்கிறா. அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களோட சமையலே வந்து தொடங்கி இருக்கிறோம். 11 மணி ஆச்சு. நான் இன்றைக்கு உங்களோட உடுப்பு வடிவாக இருக்கு, நல்லா இருக்கு. பச்சைக்கிளியோ வடிவதான் இருக்கிறான். அதுமா அப்போ இன்றைக்கு வந்து வீட்டை என்ன சமையல் என்று பார்த்தீங்கன்னா ஞாயிறு பழமையாக நாங்கள் ரச்சி தான் காய்ச்சிருந்தாங்க. இப்போ வந்து ரச்சி வந்து காய்ச்சி கொள்ளலாது நிலையாக இருக்கேன்னு அம்மா என்ன செய்வோம் காலை கொடுமை. அப்போ வந்து கணவாய் எடுத்து வச்சிருக்கிறோம். இன்றைக்கு கறி வந்து நாங்கள் கணவாய் கறி வந்து குத்தரிசி போட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வகை சேர்க்கணுமண்டரியா வெள்ளாரை சம்பல். அது வந்து நல்லா மூளை வளர்ச்சிக்கு நல்ல ஞாபக சக்தி எல்லாம் இருக்கலாம். மெயினா அப்படியே பாத்தீங்கன்னா வெங்காயப்பூ, நேற்று வெங்காயப்பூ, இன்றைக்கு வெங்காயம். இந்த சீசன் கிடைக்கான்னு இதில் வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம். கிடைக்காது. அப்போ நான் தான் சொல்லிவிட்டேன், வசந்த் வெங்காயப்பூ வாங்கினாங்க. எனக்கு வெங்காயப்பூன்ற நல்ல விட்டுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயப்பூ, வெள்ளரை சம்பல், அப்புறம் வந்து இந்த கனவா ஊசி கனவா. இந்த கனவா வந்து நல்லா இருக்கு. கிலோ 600 ரூபா. வசந்த் அப்போ 600 ரூபா 700 குறைஞ்சிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா கணவாய் எல்லாம் பருப்பு வெள்ளாக்கரை சாப்பாடு வந்து இதுதான். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போடணும்ன்றதுதான். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து இது சேர்க்கக்கூடாது போதும். அப்ப அதுக்காக வந்து தனிக்கணவாக கறி காய்ச்சா போறோம். உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாதுன்னு அப்ப இதை யோசிப்பீங்களா இருக்கின்ற. இது வந்து தம்பி குட்டிக்கும் இது வந்து ஏஞ்சுமா வெயிலத்துக்கு கொடுக்குறோம். இது டீஷர்ட் வடிவா இருக்கா? டேஞ்சல் ரெடியா இருக்கு. சமையலுக்குள்ள போக முன்னமங்கட கருப்புரையா கண்ட பாட்டோட போனா தான் எங்களுக்கு சமைக்கிறாங்க. மனகோலம் மங்களத்தில் மனகோலம் மலர்ந்த உறவு இருக்கும் வரை உறவென்ற உறவு இருக்கும் வரை நினைவென்று இவள்வதை மறந்து விட்டேன். கட்டி தந்த மேலி மேல் இன்று நல்ல வாழ்வை அறிவாயோ. மரவரவள்ளிக்கு மணக்கோலம் நன் மங்கள செல்விக்கு மணக்கோலம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கம்மான பாட்டுமே நம்ம. அப்ப இன்றைய நம்ம வந்து நாங்கள் இன்றைக்கு பூசணிக்காய் நேற்று போட்ட பூசணிக்காய் போட வேணாம். தம்பிக்கு மீன் இருக்கு, மீன் காய்ச்சி நம்ம எடுப்போம். சாம்பிள் காட்டுற. ஓகே, அப்ப இன்றைய நம்ம வந்து இவ்வளவு தான் எங்களோட சமையல். நாங்க போய் சமையலுக்குள்ள போ. இது என்னப்பா? இது தண்ணி வாக்கலாம். இதோ
இது தண்ணி இல்லையாண்ணா இதுல இது வந்து ஒன்று இருக்காம் இதை வந்து கரைக்கி இப்படி விட்டு காய்ச்சாலே இது புதுசா வேண்டி இருக்கிறாங்க இது முதல்ல என்னடா கிடந்தது பார்க்க வடிவாக்க தண்ணி எடுத்து வைக்க மட்டும் போனது கண்ணாடி இது வந்து 4 கிளாஸ் இதுவும் வந்து 2000 அதுதான் இது இல்லையா மாவிடுது இல்லை கிளாஸோ ஓகே அப்போ நாங்கள் சமையலுக்குள்ள போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் கையில் இதை வந்து என்ன செய்ய அப்படின்னா ஒடிச்சு தண்ணிக்க போட்டு ஒரு 3 தண்ணியில் வந்து கழுவி எடுக்க அப்புறம் கழுவி எடுத்துட்டு ஒரு சம்பல் உண்டு வெள்ளாரையில் வித்தியாசமாக இன்றைக்கு செய்ய போகிறோம் பாருங்க வடிவாக இருக்குல்ல நீங்கள் வடி வேண்டா வெள்ளாரையும் வடிவு தானே உங்களோட வடி இருக்க கடவுளே நேபிய வடிவு பாட்டு பாடணும் பார்த்தீங்கன்னா வெள்ளாரே சாப்பிட்றேன்னு சொல்லுங்க அப்போ மூளை வளர்ச்சிக்கோ நீங்கள் கொஞ்சம் கூட கொண்டு சாப்பிட்ருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மற்ற இன்னொன்று சொல்ல மாட்டேன் வீடியோவில் வந்து நேற்று வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன்னா மனு நீங்கள் வந்து வர செய்கிறது வந்து எண்ணெய் விடாமல் செய்யட்டுமா ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் எடுத்து அவிய விட்டுட்டா அதுக்கு வந்து அவிய விட்டுட்டு இந்த இலையை வட்டி போட்டு தேங்காய் போட்டு வர அப்போ இன்னும் சத்தம் நல்ல மூமெண்ட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து சொன்னதியா இனி நான் வரையல் செய்ய அது எனக்கு இலகுவாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து எல்லா வெள்ளாரையும் வந்து நான் ஒடிச்சு போடப்பேன் என்ன செஞ்சீங்க நான் என்ன சமைக்க விட்டுட்டு நீங்கள் என்ன செய்துருக்கிறீங்க சரியா உண்மையாகவே இங்கே சரியான வெயில் இங்கே பார்க்க தெரியும் உங்களுக்கு இங்கே கடும் வெயில் தெரியுமோ கடும் வெயில் அப்போ நாங்கள் காலை மேலே தான் தண்ணி பூங்கொண்டுக்கு அடிக்கிறோம் நாங்கள் ஆனாலும் வந்து வசந்தி இப்போ அடிக்குதேண்டா சரியான வெயிலாக இருக்குது இந்த பள்ளியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கடும் வெயிலாக கிடக்கும் அப்போ இப்போ வசந்த் வந்து பூங்கொண்டுக்கு வந்து நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன் வசந்த் வந்து பூங்கொண்டுக்கு வந்து தண்ணி அடித்து கொண்டிருக்குது ஏனண்டா அவ்வளோ வந்து வெயில் இங்கே இந்த பார்க்க வழியாக தான் கிடக்கான எனக்கே குளிக்கணுமே கிடக்கு தண்ணியை பார்க்க இந்த வேறுங்க நாக்கள் 2 பேரும் என்ன செய்யணும் இந்த நல்லா வாடி இது பூங்கொண்டு இல்லாமல் அப்போ அதுக்காக வந்து இப்போ வசந்த் பூங்கொண்டுக்கு வந்து நல்லா தண்ணியை நல்லா அடிங்க தான் மணி பிளான் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அடிச்சுடுங்க அது நிலத்துக்கு குளிர்மையாக இருக்கும் பசங்க தெரியுமா மற்ற பூங்கொண்டுக்கு மாட்டிக்கோ இங்கே இதுகளுக்கு மாட்டிங்க விரிஞ்ச நம்ம பார்த்தா தெரியும் உங்களை வெயில பார்த்தீங்களோ என்ன மாதிரி இது கண்டு கடும் வெயில் உடம்பெல்லாம் எங்களுக்கு எட்டி இதான இந்த வெயிலத்துக்கு அம்மா கோல் பண்ணி சொன்னோம் எல்லாருக்கும் நல்லா தண்ணி குடிக்கட்டுவாங்க சார் இந்த எந்த ரெப்பன் ரசம் அந்த கீழே வச்ச ரெப்பன் ரசம் வந்து நல்லா விளங்குது அதான் நாங்கள் தண்ணி வந்து அடிக்கணும் டெய்லி அப்படியே வாங்க நான் வல்லாறு சம்பல் அடிக்க போகிறேன் இப்போ வந்து வல்லாறு சம்பலுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம் அதாவது வந்து இந்த பார்த்தீங்கன்னா வெள்ளாரியை வந்து கழுவி 3 தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தேசிக்காய் அதுக்காக தேசிக்காய் அவ்வளோ போடுறதுல ஒரு சின்ன துண்டு பட்டி கடைசியாக புளி இதாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் தேங்காய்ப்பும் போடலாம் இப்படி சிலாக்கள் வந்து தனியாக பச்சையாக அடித்து சாப்பிட்றேன் நான் தேங்காய்ப்பு கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்குமான்றியா ஒரு உள்ளி சேர்த்து வச்சுருக்குறேன் நல்லா உள்ளி சேர்க்குறேன் டாக்டர் இப்போ வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸிக்கு பக்கம் வந்து வெள்ளாரியை போடக்கூடாது காட்டுங்கோ இந்த பார்க்க கணக்கு வல்லாரை மாதிரி இருக்கும் ஆனால் அடித்தோன்னா வெறும் கொஞ்சமாக ஆயிடும் அதுதான் இந்த வல்லாரையில சிறப்பு அப்படியே வந்து என்ன சேர்க்கணும்னா தேவையான அளவு உப்பு போடணும் கிணத்தால் பயமாக இருக்கு
உப்பு விஷயங்கள் பார்த்து செய்வோம். இது என்ன செய்யறதா இப்படியே வந்து எல்லாத்தையும் போட்டு கொட்டியும் அடிக்கலாம். நாங்கள் அப்படியே அடிப்போம். இப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் போடுவோம். வெங்காயம் அப்படியும் பார்த்தீங்கன்னா உள்ளி, அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்து கிடக்கு உரைப்பாக இருக்குமெண்ட். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், லைட்டாக தேங்காயும் சேர்த்து கிடக்கு. அப்படியே விட்டுட்டு அடிக்க போகிறோம் மிக்சியில். அதாவது வந்து மிக்சியின் வாயை வந்து இப்படி போட்டோம். எனக்கு தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்காங்க சில வழியில் மிக்சிகள். இப்போ வந்து பூஜை போடும், பிறகு வந்து இப்படி போடும். பார்ப்போம் சும்மா லைட்டாக. நீங்களும் வாங்க அப்படியே உடனுக்குடன் தகவலை வந்து உடனுக்குடன் அடிபடுது தண்ணியில் ஒன்றும் விட தேவையில்லை. நாங்கள் லைட்டாக என்ன செய்வோம்டா இந்த கரண்டி அளவு கலைக்குவோம். நான் ஒன்றும் தண்ணி ஒன்றும் முடியல. இந்த சம்பல் வந்து எங்களோட வீட்டிலே யாருக்கு விருப்பம் வந்தால் முதலாவது மூத்தாக்காக்கு வெள்ளாரி சம்பல் அவள் போட்டு சாப்பிடுவோம். நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அடிபட கிடக்கு. நான் அவசரப்பட்டு நிப்பாட்டுறேன். டாக்கன்ட்டு தம்பி குட்டி உடம்பு நான் மட்டும் நிப்பாட்டுறேன். அதான் பிரச்சனை. சில பேர் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன், நான் சேர்க்கல. தண்ணி சேர்த்துட்டு திரை காட்டிச்சிருக்கீங்க வேற. நான் வந்து தண்ணி சேர்க்கேன். ചക്ക അടിപൊളിട്ട് சந்தானத்தின் ஞாபகம் வருது. சந்தானம் ஏன் சொல்லுங்க அப்போ. ஏன் அந்த ஒரு படத்துல சந்தானத்தின் படத்துல அவர் சொல்லுவோம் அந்த பல்லாரை சம்பல் மாதிரி பச்சியா ஒன்று ரோட்ல கிடக்கி பார்த்துருக்காங்க. இது நீங்க நமக்கு எனக்கு பார்த்துருக்கீங்க. மொபுலா டிஸ்புல்லா வந்திருக்கு. டிஸ்புல்லா வராது. நல்லா இருக்கும். சோத்தோட குழச்சி சாப்பிட்டு அப்படியே தேசி புளி விடுவோம். மெயினாக வந்து தேசி புளி விடுவோம். அப்போ தேசி புளி விட்டால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நாங்கள் பச்சையாக வெட்டி போட்டும் சாப்பிட்லாம். சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு அதுவும் நல்லா இருக்கும். அது மினக்கட்ட வேலை. சரி இவ்வளோ தான் காட்டுங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்ய நினைக்கிறீங்க? தேசி புளி ரொம்ப கூட சரி சரி தேசி புளியை விட்டு கிளக்கும். கலக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிட்டு பார்க்கட்டும். கொடுமை தானே. சோத்தோ சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே இப்போ என்ன கலையாச்ச அப்புறம் கனவா
இந்த அம்மாண்ட கூந்தல் கனவா கூந்தல் மாதிரி தான் கிடையாது. நான் கடவுள் அம்மா தலையை முழுக்கி ஓகே இப்ப தேவையான அளவு தேங்காய் போடுவோம் கொஞ்சம் மாவு நாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கேன் நாங்கள் இருந்தாலும் சாப்பிடுவோம் இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்ல அது நாங்கள் சாப்பிட்டு ஆகுவோம் எப்படி நம்ம கஞ்சிரம் போடுவோமே கடிஞ்சிரம் கடுகு 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 போடுறீங்க இங்க கடுகு வெந்திரம் கடுகு முறை வந்து எல்லாத்துக்கும் போடுவோம். ஒரு சில பேர் வெந்தயம் போடுறது நாங்கள் வெந்தயம் போடுறது கனவா கறிக்கு என்ன பிடிக்காது வயிற்றுக்கு என்ன செய்ய நிறைய உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம குருத்து கருவோம் அடுப்பு கொஞ்சம் தணிக்கணும். இந்த குருத்து நான் சாப்பிடாது நான் சாப்பிடாது இப்ப வந்து வெங்காயமும் உள்ளியும் பச்சை மிளகாயும் வதக்குகிறோம். ஆனா ரோயாமாங்கிற வீட்டை வந்த அப்புறம் ஒரு வடிவு வருது. அது என்ன சொல்றீங்க? உண்மையா? வதவி வருது அதான் வேறோட வெள்ளை கருப்பு ஆனா வெள்ளைய கருப்பு தானே வடிவேன நீங்க கருப்பா கண்டோ கண்டோ கிள்ளி சாப்பிடுவார் வந்து பொறுங்கோ. அந்த போகிங்களை ஓட்டுங்க நாங்கள் ஓட்டு ஓகே கிளப்பேற விட்டு உங்களை என்னண்டு அதுக்கு நீ பாச கறக்கணவன் இப்ப வந்து வடிவா வட்டி நீட்டா ஆக்கி வச்சிருக்கிறாமா கணவன் நல்லா கழுவி நீட்டா துப்புரவா இருக்கு. இப்ப என்ன செய்யப்படும்டா கையால தான் எடுத்து போட தண்ணி நிற்கும் தண்ணி இல்லாம இருக்கிற காயம் வாட்டிட்டு அம்மா அந்த கணவனை சிரிப்பாக கணவனை பொறிச்சா பறக்குமாமா மூடி போயிடுச்சு நான் சாப்பிடாது எனக்கு பிடிக்கும் ஏன்னா பையன் இல்லை மூடி படிக்கலாம் நாங்கள் ஒரு படிச்சாங்களே ஹெல்மெட் இல்லாமல் ஹெல்மெட் போட்டு பொறிச்சினாங்க அவன் ஹெல்மெட் போட்டு மூடி ஹெல்மெட் போட்டு பொறிச்சினாங்க அதனால கனவு பொறிக்காம இல்லை விட்டுப்போம் அதை மூடி படிக்கவே இருக்காது மாசமாக இருக்கும் இது ரோட்டு நல்லா வர போவேன் அம்மா என்ன நிற்போம் நேற்று ஒரு அம்மா கேட்டானே போன் பண்ணி நீங்க எந்த நாடா உங்களோட இப்ப எந்த நாடால அம்மா அந்த நிற்கிறா அந்த பொடியன் கேட்டது 2 நாள் வந்து அம்மா அந்த அம்மா இந்தியாவுக்கு கொடுத்தவா இன்னும் அந்த பழக்கப்படி மனக்காக இருப்பினவே என்று சொன்னான். நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன இருந்தவா கேளுங்க நாங்கள் வெளிநாட்டால வாடகைக்கு நாங்கள்லாம் முழுக்க உண்மையா அப்பா அம்மா அந்த அவைக்கு அப்படி ஒரு வெளிநாட்டால வந்து கொட்டுவா சில பேர் அப்படித்தான் உங்களை பார்த்தா கஷ்டப்பட்டு நாங்களே பணக்காரன்றாங்க பணக்காரன் இந்த வந்து பார்த்தா தேவையான அளவுக்கு போடுவோம் வெளிநாட்டால வந்து கொண்டு உங்களுக்கு அதனால சந்தோஷமா வந்து வடிவ பழகிட்டு போறேன் தூளையும் போட்டுட்டு இப்ப போடுறது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவிய விட போறேன் அதுக்காக தூளையும் போடுறேன் மூடுவோம் இது எங்களுக்கும் எனக்கும் அம்மாவுக்கு தான் இந்த கண்ணை வைக்காது அப்ப நாங்க தூளை வடிவா போட்டு சாப்பிடுவோம் என்னது எனக்கு இந்த சாப்பாடு வந்திருக்கு அதுங்கோ அக்கா என்னண்டா மூத்த அக்கா நான் இது வள்ளி என்ன சாப்பாடு நம்ம கொடுத்து வட்டிக்கரு
நானே ரஜி அவரு பாத்தீங்களா தனக்கு வேண்டாம் கோல்சோரோல் உண்டு தங்களுக்கு வச்சு வேண்டாம நாங்கள் கோல்சோரோல் ஓடி போய் வேண்டியா அண்ணாமே நான் விட்டுட்டு அப்ப முதல்ல கறி உழைச்சி வேற போதும் அதுதான் இங்க வந்து காட்டுமா மடியா எப்படிதான் கழுவோம் அம்மா பெருசு இல்ல சின்ன சின்ன வெட்டினா தான் டேஸ்டா இருக்கும் அடிக்கிறத போட்டு வேற கிராமத்துல வட்டி இப்ப என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அவிய விட போறேன் மூடி உப்பு போட்டுட்டு நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் தான் பால் வெள்ளை எல்லாம் விட போறேன் ஏன்னா கொஞ்சம் அவிஞ்சு சுருண்டு வந்தா தான் நல்லா இருக்கு அங்க வந்து எண்ணெயிலையும் கொஞ்சம் அவிய விட்டு நாங்க தண்ணியில நம்ம அவங்க போய் நம்ம கட்டு வா வந்து வளையம் கொதிக்குது உங்களுக்கு எப்படி வந்தா நல்ல உரைப்பும் போட்டிருக்கீள் அதுதான் நாங்களும் வைக்கிறத நாங்க சமைச்சு சாப்பிட்டோம் இப்போ என்ன செய்ய போறோம்னா 2ஆம் பால் விட போறேன் ருசி வேற தெரியுமா அப்படி என்ன செய்ய போறோம் இந்த பாத்தீங்களா நல்லா தூள் வாசமா இருக்கு சாப்பிட்டீங்கன்னா வெள்ளை நான் இதுக்கு என்ன செய்ய போறேன் ஏஞ்சம்மா வந்து இது சாப்பிடாது இப்போ கொஞ்சம் ரச்சி சரக்கு தூள் வந்து இடிச்சு போட்டா வேறு லெவலாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தா அப்புறம் சிக்கன் ஏஞ்சம்மாவுக்கும் கொடுக்கலாம் சாப்பிடு அப்போ அதுக்காகவே நாங்கள் வந்து விட்டால் ரச்சி சரக்கு பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்காப்புளி வந்து போட்டிருக்கிறேன் இந்த முதல் பாலுக்கு ஊற விட்டு நான் கொடுக்காப்புளி ஒன்று இந்த கொடுக்காப்புளி இப்போ எல்லாத்தையும் தேம்பிட போகிறேன் ஓகே இப்போ உப்பெல்லாம் போட்டாங்க தாராளமாக அப்போ என்னம்மா இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் அப்படிக்கு நல்லா மூடி வத்தி அவிஞ்சு வரட்டும் எங்களோட கணவாக்கடி வந்து கடியோ கணவாக்கவி என்ன கிட்ட ரெடி ஆயிக்கொண்டு இந்த பாருங்க காட்டுங்க என்ன கொதவதா புரியுது கொதவதா இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து ரஜி சரக்கு தூள் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் இதுக்கு போடுவோமே போடுவோம் வாசமா இருக்கும் எனக்கு மரம் அதுதான் கொஞ்சம் ரஜி சரக்கு போட்டோன்னு இந்த கொஞ்சம் வாசமா இருக்கும் மேஞ்சமாக்கும் வந்து அப்படின்றதான் சாப்பிடுவாங்க சரி கனவாக்கறி வந்து ரெடி ஓகே எங்கட மதிய சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டேனம்மா என்னென்ன சாப்பாடுன்னு பாத்தீங்களா அந்த பாருங்க வந்து கமகம வாசத்துடன் வந்து கமகம வாசத்துடன் கனவாக்கறி கனவா பிரட்ட சோ அம்மா சுண்ட ஓகே குத்தரிசி சோறு அப்புறம் வந்து இதுக்கு என்ன இருக்கு என்ன பேர் இது வெங்காய அப்புறம் வெள்ளார சம்பல் அப்புறம் பருப்பு வெள்ளக்கறி இது தம்பி குட்டியில சோதி மீன் தம்பி குட்டிக்கு ஒரு மீன் சோதி அவரு கனவா கொடுக்க கூடாது அப்ப இது வந்து என்னன்னு சொல்லுங்க அப்போ இது வந்து சுடுவது அடுப்புல இறக்கி வச்சுக்க வா நல்ல வாசமா இருக்கு நல்ல வாசம் ரச்சிக்கறி வாசம் தான் வருது ரச்சிக்கறி வாசம் உங்களுக்கு அந்த கனவா இந்த இது பிடிக்காட்டி நீங்க இறைச்சி தூள் கொஞ்சம் போட்டுங்கண்டா நல்ல வாசமா இருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க எங்கேயுமா அப்படி கொடுத்தாதான் சாப்பிடுவோம் அதுக்காக தான் நான் போட்டேன் கூடுதலாக எல்லாருமே வந்து கனவாய்க்கு இறைச்சி தூள் போடுறதே இல்லை விடவும் போடுறதே இல்லை நான் மட்டும் பாய்ச்சுன்னா ஏஞ்சமாக்காவை தான் ஓகே இன்றைய மதிய சாப்பாடு வந்து இவ்வளவு தானே நம்ம இப்போ வந்து ரசியமாக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு கொடுத்தவள அப்புறம் அம்மா வந்து போகிற நேரம் வந்துட்டு நம்ம மதியம் வீட்டை போயிட்டுங்களே ஓகே இந்த வீடியோ பற்றி கரெக்டாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்